கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பற்றி நாம் தியானிக்கப் போகிறோம். இங்கு மோசே என்ற ஒரு மனிதரை பற்றி குறிப்பிடப்படுகிறது. எகிப்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கும்போது அந்த சமயத்தில் இந்த மோசே பிறக்கிறான். பார்வோன் ராஜா ஒரு கட்டளையிடுகிறார். என்னவென்று கேட்டோமானால், பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது மோசே பிறக்கிறான். அவன் தாய் 3 மாதங்கள் ஒளித்து வைத்து கொண்டிருக்கிறான். 3 மாதத்திற்கு அப்புறமாக ஒரு கூடை செஞ்சு அதில் மோசையை வச்சு ஒரு பெரிய செடிக்கு கீழே கொண்டு வைக்கிறான். வச்சுட்டு தன்னுடைய மோசையுடைய சகோதரியை விட்டுட்டு வாரா, மீரியாமை விட்டுட்டு தூர இடத்துல இருந்து நீ பாரு இந்த குழந்தைய அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வரும்போது பார்வோன் ராஜாத்தி குளிக்கிறதுக்காக வருகிறா. அப்பொழுது தூர இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த குழந்தை கண்ணில் படுகிறது. உடனே தன் வேலைக்காரியிடம் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வா என்று சொல்கிறார். கூடையோடு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறாள். வந்த உடனே அந்த குழந்தை அழுது. உடனே அந்த பார்வனுடைய மகள் மனதில் இரக்கம் வருது. இந்த குழந்தை அப்படியே அவ யோசித்து கொண்டு இருக்கும்போது குழந்தை ரொம்ப பிடித்தமான குழந்தையா இருக்கிறது. மிரியாம் மோசேனுடைய சகோதரி கேட்குறா பார்வனுடைய மகளிடம், இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு நான் ஒரு இஸ்ரவேல் பெண்மணியை கொண்டு வரட்டுமா பால் கொடுத்து வளர்ப்பதற்கு அப்படின்னு சொல்லும்போது, நீ கூட்டிட்டு வான்னு சொல்கிறா. சொந்த தாயே கூட்டி கொண்டு விடுறா. அந்த பார்வன் குமாரத்தை என்ன பண்ணுறா, குழந்தையை வளர்க்கவும் அவளுக்கு சம்பளமும் கொடுக்குறா மாதந்தோறும். எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் பாருங்கள். அவள் குழந்தை வளர்ப்பது மட்டுமல்லாமல் சம்பளத்தையும் கொடுக்குறா. அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது பார்வனிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ராஜ அரண்மனையில் வளர்ந்து வருகிறான். மோசையை ஆண்டவர் எதுக்காக தேர்ந்தெடுத்தார் என்று நாம் சற்று தியானித்து பார்ப்போமானா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரிடமிருந்து விடுவிக்கிறதுக்கு தான் மோசையை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஒரு நாள் யுத்தம் வருது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று எகிப்தியர் திட்டம் தீட்டுகிறார்கள். 600 குதிரை படைகள் வருது. இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விடணும், கொன்று விடணும், இவங்களை நிர்மூலமாக்கிட என்று வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் ஒரு தடையாக இருக்கிறது. அப்பொழுது மோசே சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்கிறார். உடனே மோசே தன் கையில் உள்ள செங்கோலை நீட்டுகிறார். கடல் 2ஆக பிளக்கிறது. ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் தப்பித்து செல்கிறார்கள். 600 குதிரை படைகள் என்ன பண்ணுறாங்க, ஏமாற்றம் அடைந்து செல்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கும் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் அன்று இஸ்ரவேலுக்கு செய்த அற்புதத்தையும் நம்ம குடும்பத்துக்கு செய்வார், நம்ம உறவினருக்கு செய்வார், நம்ம சுற்றுப்புறத்தாருக்கு எல்லாருக்கும் செய்வார். நீங்கள் சந்தோஷமாக கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.